ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இப்போல்லாம் என்னென்ன ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் கஷ்டம். என்ன கஷ்டம்னா, வேலை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருக்குது. வேலை இப்போ செஞ்சிருக்கிற வேலை நிலைக்குமா நிலைக்காதா, இந்த சம்பளம் நமக்கு கடைசி வரைக்கும் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய மன போராட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, வேலை எனக்கு கிடைக்குமா, படிச்சுட்டேன் முடிச்சிட்டேன், நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், நான் டாக்டரேட் பண்ணியிருக்கேன், நான் டாக்டர் வாங்கியிருக்கேன், டாக்டர் ஆகிருக்கிறேன், நான் என்ஜினியர் ஆகிட்டேன், நான் மிகப்பெரிய வல்லுநராக இருக்கிறேன், நான் படிக்க வேண்டியதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன், ஆனால் வேலை கிடைக்கல. வேலை கிடைச்ச நாட்டிலேருந்து திருப்பி வெளியில் அனுப்புகிறாங்க. கொஞ்ச நாள் வீட்டிலே வேலை செய்ய சொன்னாங்க, அப்புறம் இப்போ மறுபடியும் வேலை இல்லைன்றாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன், என்ன பண்ணுறது, இதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி அப்படின்னா ஒரு ஈஸி டிப்ஸ் இருக்குது. இந்த விக்னத்தெல்லாம், வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை சொன்னோம்னா கண்டிப்பாக வேலை இல்லைன்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக நமக்கு வேலை கூப்பிட்டு தருவாங்க. கிடைக்காத அந்த பிள்ளைங்களுக்கு கூட வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். இது நம்பிக்கையாக செய்கிறது. இது சாயப்பா கிட்ட அந்த பிள்ளைங்க கேட்டு, சாயப்பாவுடைய அனுமதி கேட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன். சாயப்பா விநாயகர் ரூபத்தில், சாயப்பா எல்லா தெய்வங்களுடைய ரூபத்திலையும் சாயப்பா இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும் எல்லாரும். அதனால் சாயப்பாவுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலேருந்து உங்களுக்காக நான் சொல்கிறேன். இது நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லி, இந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்ந்ததுனால தான் சொல்கிறேன். அநேக பிள்ளைங்க பிரார்த்தனையில் கேட்டாங்க, இதுக்கு என்னதான் பரிகாரம்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக இந்த பிரார்த்தனையினுடைய மந்திரத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டில் கூட நான் தர்றேன், டெக்ஸ்ட் மெசேஜ் தரேன். கொஞ்சம் இப்போ பார்க்குறதுக்கு இந்த சிரமம் மாதிரி இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய சொல்லியிருக்கிறீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க நீங்கள் இந்த மந்திரத்தை. விநாயகர் விக்னத்தை விளக்குறவர் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். எப்படி சுப்பிரமணியருக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு அவர் போயிடுவார். இவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார். நம்ம சுப்பிரமணியர் தம்பிக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு அவர் எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி நமக்கும் ஹெல்ப் பண்ணுவார் நம்ம சாயப்பாவுடைய அந்த பிம்பமாக இருக்கிற விநாயகர். மந்திரம் சொல்லட்டுமா? இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே வரணும். எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்திரம் தேவையில்லை, இது தண்ணியில் எழுதுறது தேவையில்லை. நான் சொல்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சிரமமெல்லாம் கிடையாது. மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் வேலைக்கு போகும்போது சொல்லுங்கள். இப்போ வேலைக்கு போயிடுமோ, நம்ம செய்கிற வேலை போயிடுமோ அப்படின்னு நினைக்கிற பயப்படுற அந்த பிள்ளைங்கள்லாம் இந்த மந்திரத்தை வாயில் சொல்லிகிட்டே மனசில் சொல்லணும். வாயில் சொல்கிறத விட, கத்தி சொல்கிறத விட, 4 பேர் கேட்குறத விட மனசில், அதாவது வாய்க்குள்ளே சொல்லிக்கிறது பெரிய பலன் இருக்குது. வாய்க்குள்ளே சொல்லிக்கிறத விட மனசுக்குள்ளே சொல்கிறதுக்கு அதை விட ஜாஸ்தி பலன் இருக்குது. அதான் மனசார அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கிறோங்க. இதை ஒரு நாளைக்கு ஒரு 9 டைம்ஸ், ஒரு 9 தடவையாவது சொன்னால் சந்தோஷம், நல்லது நடக்கும். 108 தடவை சொன்னாக்கா இன்னும் நல்லது நடக்கும். வேலை இல்லாதவங்க, வேலை இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்கவங்க 108 தடவை சொல்லுங்கள். ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, வேலை போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு 9 டைம் சொல்லுங்கள். மீதி அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. திருப்பி சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே காரிய சித்தி குருகுரு ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம், எஸ் வரும் இல்லையா, அது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே பசமானய ஸ்வாஹா. அது ஒன்று இருக்குது. 2 விதமான மந்திரம் இருக்குது, உங்களுக்கு எது வேணால் சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம்
கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானே ஸ்வாகா. இது ஒன்று சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானே ஸ்வாகா. இது சொல்லலாம். ரெண்டில் இது எப்படி வேணால் சொல்லலாம். சொல்லிவிட்டு 9 டைம் சொல்லிவிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை போகாது. இந்த வேலை உங்களுக்கு நிலச்சி நிற்கும். கிடைக்கணுன்ற வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். நீங்கள் இது சொல்லிகிட்டே இருங்க. அடுத்து சின்ன மந்திரம் ஒன்று சொல்கிறேன். ஓம் கம் கணபதியே காரிய சித்தி குரு குரு ஸ்வாகா. இதையும் சொல்லலாம். ஓம் கம் கணபதியே காரிய சித்தி குரு குரு ஸ்வாகா. இந்த மந்திரம் சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கட்டும். இதில் சீக்கிரமாக வெளியில் வருவீங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சாயப்பா உங்களுடைய எப்பவும் கூடவே இருப்பார். வழித்துணை சாயப்பா வந்துக்கிட்டே இருப்பார். ஓம் சாய்ரா. ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக. ஜெய் ஜெய் சாயி நமோ நமக. சர்க்குரு சாயி நமோ நமக. என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.